காசு டைட்டாக இருக்கும், ஃபினான்ஸ் ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிருப்பாங்க. சிம்பிளாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரி மகாலட்சுமிக்கு 1 கிலோ ஐஸ் கட்டி வைக்கணும், நல்லா குழு குழுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? உப்பு இருக்கு இல்லைங்க, உப்பை விட உங்களுக்கு கம்மியான ரேட் எதுவுமே இல்லை, எந்த பொருளும் இல்லை. கல்லுப்பு அவ்வளோதாங்க. கல்லுப்பு போதுங்க. கடல்லேருந்து தான் வருது கல். கடல் தான் நீர். நீர் எங்கே இருக்குது? அம்மன் லக்ஷ்மி தாயார். அங்கே தான் வந்து சந்திரன் வாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சந்திரன் சுக்கிரன் இது ரெண்டும் இருந்தால் தான் மழை பெய்யும். அதனால தான் நம்ம ஜோஷியத்திலே சொல்லுவாங்க மழை வரும் மழை வராதுன்றது சொல்லுவாங்களா பஞ்சாங்கத்தில். ஸோ இது எல்லாமே சந்திரன் சுக்கிரனை வைத்து தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது அந்த சுக்கிர பகவானை வந்து வீட்டில் அழகாக ஸ்வீட்ஸ் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரியான அழகாக கல்லுப்புலாம் வைத்து, ஏங்க ஸ்வீட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் இல்லை, சர்க்கரை வச்சா போதும். அதான் வேறு பெருசாக நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சர்க்கரை கல்லுப்பு அவ்வளோதான். அப்புறம் ஏதோ ஒரு முடிஞ்ச ஒரு 5 ரூபாய் காயின், ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு சில்லற காசு இருந்தால் கூட ஓகே கொடுங்க வைங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வீட்டில் இருக்கு இல்லையா ஏலக்காய், இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு இதுதான். ஊதுபத்தி ஏற்றுங்க. வீடு ஃபுல்லாகவே நறுமணம், வீடு ஃபுல்லாக நிறையக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனைகள். அவ்வளோதான். மல்லிகை பூ போதுங்க, அதுவே போதும். பூ வச்சு கும்பிட்டாலே போதும். சுவாமிக்கு 1 முழம் பூ வாங்க முடியுமா? முத நாள் கூட வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்க, ரேட் அதிகமாகுதுன்னா.